மனிதன் 1000 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம். மன அமைதி. நமக்கு பணம், பதவி, குடும்பம் இருக்கலாம். ஆனா, இரவில் படுக்கும்போது மனம் அமைதியா இருக்கிறதா? இந்த மன அமைதியை எங்கே போய் அடைவது? ஆன்மீகம் என்றால் என்ன? இன்னைக்கு இந்த காணொளியில நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்க உங்களுக்குள்ளே பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடியும் போது ஒரு விஷயம் மட்டும் உறுதி. ஆன்மீகம் மற்றும் மன அமைதி அடைவது என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு புதிய தெளிவு உங்களுக்கு ஏற்படும் என்று நம்புகிறேன். கேள்வி 1. ஏன் மனிதனுடைய மனதுக்குள் 1000 போராட்டங்கள் நடக்கிறது? நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சரியா இருந்தாலும் கூட மனம் ஏன் அமைதியா இருக்கிறதில்லை? பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். ஆனா இரவில் படுத்து தூங்கும்போது மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நினைவு, மற்றொரு நினைவு, ஒரு கவலை, மற்றொரு பயம். எப்பொழுதுமே மனதுக்குள் ஒரு போராட்டம். ஏன்? இதற்கான காரணத்தை பல தத்துவ ஞானிகள் சொன்னிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆழமான புரிதல் என்ன தெரியுமா? மனிதன் 2 இடங்களில் தான் வாழ்கிறான். கடந்த காலம் அல்லது எதிர்காலம். நீங்க கவனிச்சு பாருங்க. கடந்த காலம் நினைவு வந்தா என்ன வரும்? வருத்தம். அப்படி பண்ணியிருக்க கூடாது. அந்த வாய்ப்பு போயிட்டுச்சே. அதே மாதிரி எதிர்காலம் நினைவு வந்தால் என்ன வரும்? பயம். நாளை என்ன ஆகுமோ? என்னால் முடியுமா? தோல்வி அடைந்தா என்ன ஆகும்? மனிதனுடைய பெரும்பாலான துன்பம் நடக்காத விஷயங்களை பற்றி நினைப்பதால் தான். அதாவது மனம் எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்காது. அது எப்போதும் கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். இதையே வேற ஒரு கோணத்தில் பல இந்திய முனிவர்களும் சொன்னிருக்கிறாங்க. மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி. அது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக் கொண்டே இருக்கும். ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு. அதனால தான் மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. மனம் இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் அமைதி எப்படி வரும்? இதுக்கு ஒரு எளிய பதில் இருக்கிறது. அமைதி என்பது மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வருவது அல்ல. அமைதி என்பது மனதை புரிந்து கொள்வது. நீங்க உங்க மனதை கவனிக்க ஆரம்பிச்சால் ஒரு விஷயம் புரியும். மனம் ஒரு இயந்திரம் மாதிரி. அது நினைப்பது அதன் வேலை. ஆனா நாம் அந்த எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் போராட்டம். ஒரு நாள் நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க மனதை கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு பெரிய உண்மை புரியும். எண்ணங்கள் வந்து போகும். ஆனா நீங்கள் அந்த எண்ணங்கள் இல்லை. அந்த புரிதல் வந்த நிமிஷம் மனதுக்குள் நடக்கும் போராட்டம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஆன்மீகத்தின் ஒரு முக்கியமான ஆரம்பம். ஏன்னா ஆன்மீகம் என்பது மனதை அடக்குவது இல்லை. ஆன்மீகம் என்பது மனதை புரிந்து கொள்வது. கேள்வி 2. ஏன் மனிதன் எவ்வளவு சாதித்தாலும் மனம் திருப்தி அடைவதில்லை? ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைக்கிறான். இந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அந்த வேலை கிடைக்க போராடுகிறான். இறுதியில் அந்த வேலை கிடைக்குது. சில நாட்கள் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆனா சில மாதங்கள் கழிச்சு பார்த்தா என்ன நடக்கிறது? மனம் மீண்டும் ஒரு புதிய ஆசையை உருவாக்குகிறது. இப்போ இன்னும் பெரிய பதவி வேண்டும். இன்னும் அதிக பணம் வேண்டும். இன்னும் நல்ல வாழ்க்கை வேண்டும். இதுதான் மனித மனத்தின் இயல்பு. ஒரு ஆசை நிறைவேறினால் மற்றொரு ஆசை உருவாகும். அதனால் தான் பலர் வாழ்க்கையில் நிறைய சாதித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு உள்ளே ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமை என்ன தெரியுமா? திருப்தியின்மை. மனம் எப்போதும் இன்னும் ஏதாவது வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கும். இதையே பல ஞானிகள் ஒரு முக்கியமான உண்மையாக சொன்னிருக்கிறார்கள். மனிதன் வெளியில் எவ்வளவு தேடினாலும் அவன் தேடிக்கொண்டிருப்பது உண்மையில் உள்ளே இருக்கும் அமைதிதான். ஆனா அவன் அதை வெளியில தேடுகிறான். பணம், புகழ், பதவி, வெற்றி, இந்த எல்லாவற்றிலும் அவன் சந்தோஷத்தை தேடுகிறான். ஆனா ஒரு நாள் அவன் உணர ஆரம்பிக்கிறான். இந்த எல்லாவற்றாலும் சில நேரம் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. அப்பதான் ஒரு பெரிய கேள்வி அவன் மனதில் எழுகிறது. நான் உண்மையில தேடுவது என்ன? அந்த கேள்வி எழும் நிமிஷம்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது. ஏன்னா அந்த நேரத்துல அவன் வெளியே மட்டும் பார்க்காமல் முதன்முறையாக உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறான். கேள்வி 3. மன அமைதி கோவிலில் கிடைக்குமா? நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் பார்த்திருக்கோம். மனசு மிகவும் கஷ்டமாக இருக்கும் போது சிலர் என்ன செய்வார்கள்? அவர்கள் கோவிலுக்கு போவார்கள். கோவிலில் போய் அமைதியா நிற்பார்கள். சில நிமிஷம் கண்களை மூடுவார்கள். கடவுளிடம் பேசுவார்கள். அந்த சில நிமிடங்கள் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கும். நீங்களும் இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இங்க ஒரு ஆழமான கேள்வி இருக்கிறது. அந்த அமைதி கோவிலில் இருக்கிறதா அல்லது உங்களுடைய மனதிலேயே இருக்கிறதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே கோவிலுக்கு 1000 பேர் போறாங்க. அதுல சில பேருக்கு அமைதி கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்காது. ஏன்? கோவில் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். ஆனா மனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா?
அமைதி என்பது ஒரு இடத்துல கிடைக்கும் பொருள் அல்ல, ஒரு மனநிலை. நீங்கள் கோவிலுக்கு போறபோது என்ன நடக்கிறது? நீங்கள் சில நிமிடங்கள் உங்கள் பிரச்சனைகளை மறந்து விடுகிறீர்கள். உங்கள் போனை இல்லை, உங்கள் வேலை நினைவு இல்லை, உங்கள் கவலை நினைவு இல்லை. அந்த சில நிமிடங்கள் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகிறது. அதனால தான் அந்த அமைதி கிடைக்கிறது. அதாவது அமைதி கோவிலில் இருந்து வரவில்லை. உங்கள் மனம் அமைதியானதால் தான் அந்த அனுபவம் வருகிறது. இதையே ஒரு ஆழமான கோணத்தில் பார்த்தால் ஒரு பெரிய உண்மை தெரியும். அமைதி என்பது நாம் வெளியே தேட வேண்டிய ஒன்று இல்லை. அது நமக்குள்ளே இருக்கிறது. ஆனா நம்ம மனம் எப்போதும் சத்தமா இருக்கும். எண்ணங்கள், கவலைகள், பயம், ஆசைகள், இந்த எல்லா சத்தங்களும் குறைந்தால் அந்த அமைதி தானாக வெளிப்படும். இதையே மிகவும் ஆழமாக விளக்கியவர் ஜிடு கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொன்ன ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? மனிதன் அமைதியை வெளியே தேடுகிறான். ஆனா அமைதி என்பது மனம் அமைதியாக இருக்கும்போது தானாக தோன்றும் ஒரு நிலை. அதாவது நாம் அமைதியை உருவாக்க வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியது மனதில் இருக்கும் குழப்பத்தை புரிந்து கொள்வது மட்டும். அந்த குழப்பம் குறைந்தால் அமைதி தானாக வந்து நிற்கும். கேள்வி 4. ஆன்மீகம் ஒரு மதமா? இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன. சிலர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள். சிலர் வேறு ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் தனி வழிபாட்டு முறைகள் இருக்கும். தனி நம்பிக்கைகள் இருக்கும். தனி பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இங்க வருகிறது. ஆன்மீகம் இதே மாதிரியான ஒரு மதமா? இல்ல. ஆன்மீகம் ஒரு மதம் இல்லை. மதம் என்ன செய்கிறது? மதம் மனிதர்களுக்கு ஒரு பாதையை காட்டுகிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எதை நம்ப வேண்டும், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா ஆன்மீகம் கொஞ்சம் வேற மாதிரி. ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீயே உன்னை பார்த்து புரிந்து கொள் என்று சொல்கிறது. மதம் வெளியில் இருக்கும் வழியை காட்டுகிறது. ஆன்மீகம் உள்ளே இருக்கும் உண்மையை தேடச் சொல்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்த பல முனிவர்களும் ஞானிகளும் ஒரு விஷயம் சொன்னிருக்கிறார்கள். மனிதன் உண்மையை அறிய வேண்டும் என்றால அவன் முதலில் தன்னுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும். அவனுடைய பயம் என்ன? அவனுடைய ஆசை என்ன? அவனுடைய கோபம் எங்கிருந்து வருகிறது? இதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை முழுமையாக வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். அதுதான் ஆன்மீகத்தின் ஆரம்பம். ஆன்மீகம் என்பது ஒரு மதத்தை மாற்றுவதல்ல. ஆன்மீகம் என்பது உன்னுடைய மனதை அறிந்து கொள்வது. நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாதவனாக இருந்தாலும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும். என ஆன்மீகம் ஒரு மதத்தின் சொத்து இல்லை. அது மனித வாழ்க்கையின் ஆழமான தேடல். மனிதன் நான் யார் என்று கேட்கும் நிமிஷத்தில் அவன் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது. கேள்வி 5. ஆன்மீகம் என்றால் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கணுமா? நண்பர்களே, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம சமுதாயத்துல ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. யாராவது ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா உடனே நம்ம மனசு என்ன நினைக்கும்? இவன் கடவுளை பத்தி பேச போறான், அல்லது இவன் கோவில் பூஜை மந்திரம் பத்தி பேச போறான். ஆனா ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்ப்போம். இந்த உலகத்துல ரொம்ப நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. பிறருக்கு உதவுவார்கள். கருணை இருக்கும். ஆனா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்னா அவர்கள் ஆன்மீகம் இல்லாதவர்களா? இங்கதான் நாம ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்பது ஒரு நம்பிக்கை அல்ல. ஆன்மீகம் என்பது ஒரு அனுபவம். ஒரு மனிதன் கடவுளை நம்பலாம், மற்றொருவர் கடவுளை நம்பாமல் இருக்கலாம். ஆனா 2 பேருக்கும் உள்ளே ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். அது என்ன? அமைதியை தேடும் மனம். மனிதன் எதுக்காக வாழ்கிறான்? பணம் சம்பாதிக்க. சரி, பணம் எதுக்காக? சுகமாக வாழ. சுகம் எதுக்காக? மனம் அமைதியா இருக்க. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கம் மன அமைதி. அந்த மன அமைதியை தேடும் பயணம்தான் ஆன்மீகம். அது கடவுள் வழியா வரலாம், தியானம் வழியா வரலாம், அது உன்னை நீ புரிந்து கொள்வதால வரலாம். இதையே உலக புகழ் பெற்ற தத்துவ ஞானி ஜிடு கிருஷ்ணமூர்த்தி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். ஒரு மனிதன் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவன் முதலில் தன் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆன்மீகம் என்பது வெளியில் இருக்கும் கடவுளை தேடுவது மட்டுமில்லை. ஆன்மீகம் என்பது உள்ளே இருக்கிறோம் உண்மையை தேடுவது. நீ கோவிலுக்கு போகலாம், அது தவறில்லை. நீ கடவுளை நம்பலாம், அதுவும் தவறில்லை. ஆன்மீகம் ஆரம்பிக்கும் இடம் ஒரு நாள் நீ உன்னிடம் கேட்கும் இந்த கேள்வியில்தான். நான் உண்மையில் யார்? அந்த கேள்விக்கு நீ உண்மையாக பதில் தேட ஆரம்பித்தால் அந்த நிமிஷம்தான் உன் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது. கேள்வி 6. ஆன்மீக நிலையை எப்படி அடையலாம்? இந்த கேள்வியை பலர் கேட்கிறார்கள்.
ஆன்மீக நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும்? சிலர் சொல்வார்கள், தியானம் செய்ய வேண்டும், கோவிலுக்கு அடிக்கடி போக வேண்டும். இந்த எல்லாமே சிலருக்கு உதவலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஒரு செயல் பட்டியல் இல்லை. அதாவது, இதை செய்தால் ஆன்மீகம் கிடைக்கும், அதை செய்தால் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி கிடையாது. என ஆன்மீகம் என்பது ஒரு வெளிப்புற விஷயம் இல்லை. அது உள்ளே நடக்கும் ஒரு புரிதல். ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடி தூசியால் மூடப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய முகத்தை தெளிவாக பார்க்க முடியாது. அந்த கண்ணாடியை சுத்தம் செய்தால் என்ன ஆகும்? முகம் தெளிவாக தெரியும். அதே மாதிரிதான் மனமும். மனம் முழுக்க கவலை, பயம், ஆசை, பொறாமை, கோபம், இந்த எல்லா விஷயங்களாலும் நிரம்பி இருக்கும்போது உண்மையை நாம் தெளிவாக பார்க்க முடியாது. அதனால் தான் பல முனிவர்கள் ஒரு விஷயம் சொன்னிருக்கிறார்கள். ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் மனதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிக்க வேண்டும் என்றால் என்ன? நீங்கள் கோபப்படும் போது அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் பயப்படும் போது அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் பொறாமைப்படும் போது அதை கவனிக்க வேண்டும். அதை மறைக்காமல், அதை தள்ளிவிடாமல், அதை நியாயப்படுத்தாமல், அதை அப்படியே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க ஆரம்பித்தால் ஒரு நாள் ஒரு பெரிய உண்மை புரியும். நம்மளுடைய பிரச்சனைகளில் பெரும்பாலானவை நம்முடைய மனதிலேயே உருவாகின்றன. இந்த புரிதல் வந்தால் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த அமைதிதான் ஆன்மீகத்தின் முதல் ஒளி. கேள்வி 7. மனம் உண்மையாக அமைதியாக இருக்கும் நிலை என்றால் என்ன? நாம் எல்லோரும் மன அமைதி வேண்டும் என்று சொல்வோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். மன அமைதி என்றால் உண்மையில் என்ன? பலர் நினைப்பது என்ன தெரியுமா? பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைதான் மன அமைதி என்று. வேலை பிரச்சனை இல்லாமல் இருந்தால், குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருந்தால், பணம் பற்றிய கவலை இல்லாமல் இருந்தால், அப்போதான் மனம் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? ஒரு பிரச்சனை முடிந்தா மற்றொரு பிரச்சனை வருகிறது. அதனாலதான் மன அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை இல்லை. அது வேறொரு விஷயம். மனம் எப்போதும் எண்ணங்களை உருவாக்கும். ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணம், மீண்டும் இன்னொரு எண்ணம், இந்த எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் மனத்தின் இயல்பு. ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மை இழுத்துச் செல்ல ஆரம்பித்தால் அதுதான் குழப்பம். ஒரு எண்ணம் வந்தால் நாம் அதில் சிக்கிக் கொள்கிறோம். பயம் வந்தால் அதில் முழுக்க மூழ்கி விடுகிறோம். கோபம் வந்தால் அது நம்மை முழுவதும் பிடித்து விடுகிறது. இதனாலதான் மனம் சோர்ந்து போகிறது. ஆனா ஒரு நாள் மனிதன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறான். எண்ணங்கள் வருவது தவறில்லை. ஆனா அந்த எண்ணங்களோடு நாம் முழுக்க அடையாளம் காண வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனதை கவனித்து பாருங்கள். ஒரு எண்ணம் வரும். சில நிமிடங்கள் கழித்து அது மறைந்து போகும். மற்றொரு எண்ணம் வரும். அதுவும் சில நேரம் கழித்து மறைந்து போகும். அதாவது, எண்ணங்கள் வானத்தில் வரும் மேகங்களைப் போல அவை வந்து போகும். ஆனா வானம் அங்கே இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் வந்து போகும். ஆனா அவற்றை கவனித்து பார்க்கும் ஒரு அமைதியான விழிப்பு உங்களுக்குள் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு தான் மன அமைதியின் ஆரம்பம். அதனால் நண்பர்களே, மனம் அமைதியாக இருக்கும் நிலை என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை அல்ல. மனம் அமைதியாக இருக்கும் நிலை என்பது எண்ணங்கள் வந்தாலும் அவை நம்மை அடிமையாக்காத நிலை. அந்த நிலை வந்தால் வாழ்க்கை எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் கூட உள்ளே ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அதுதான் உண்மையான மன அமைதி. நண்பர்களே, இன்னைக்கு நாம பல கேள்விகளை பார்த்தோம். ஆன்மீகம் என்றால் என்ன? மன அமைதி எங்கே கிடைக்கும்? ஏன் மனித மனம் எப்போதும் போராடுகிறது? நம்மை நாமே அறிந்தால் என்ன மாற்றம் வருகிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பெரிய பதில் இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஒரு தூரத்தில் இருக்கிற விஷயம் அல்ல. அது நம் வாழ்க்கையிலிருந்து தனியாக இருக்கும் விஷயம் கூட இல்லை. ஆன்மீகம் என்பது நம்ம வாழ்க்கையை ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கும் அந்த நிமிஷம். நம்ம எப்பொழுதும் வெளியே தேடிக்கொண்டே இருக்கிறோம். சந்தோஷத்தை வெளியே தேடுகிறோம். அமைதியை வெளியே தேடுகிறோம். ஆனா ஒரு நாள் மனிதன் மெதுவாக புரிந்து கொள்கிறான். அவன் தேடிக்கொண்டிருப்பது வெளியில் இல்லை. அது அவனுடைய மனத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நாம் நம்மை நாமே புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மனம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவிலிருந்து தான் அமைதி வருகிறது. அந்த அமைதியிலிருந்து தான் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால் நண்பர்களே, ஆன்மீகம் என்பது ஒரு புஸ்தகத்துல மட்டும் கிடைக்காது. அது ஒரு கோவில்ல மட்டும் கிடைக்காது. ஆன்மீகம் ஆரம்பிக்கும் இடம் நீங்கள் உங்களையே உண்மையாக பார்க்க ஆரம்பிக்கும் அந்த நிமிஷம். இப்போ இந்த வீடியோ முடிவில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியாக யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை உண்மையாக கவனித்ததுண்டா? அந்த கேள்விக்கு பதில் தேடும் நாள்தான் உங்கள் ஆன்மீக பயணத்தின் முதல் நாள். நன்றி நண்பர்களே.